மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. புதுவையில் சனிக்கிழமை முழு அடைப்பு போராட்டம். வில்லியனூரில் அனைத்து கட்சி கூட்டம். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் செயல்பட வேண்டும் என தாசில்தார் அறிவுரை. படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதற்கு புதுவை மீனவர்கள் கண்டனம். இனி விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து புதுவையில் அதிமுகவினர் சனிக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். வருமானத்திற்கு அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை 100 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து புதுவையில் சனிக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக அதிமுகவினர் அறிவித்துள்ளனர். இதற்கு பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினர் ஆதரவளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிமுக நகர செயலாளர் ரவீந்திரன் கூறுகையில், கதையொடுப்பு போராட்டத்திலே புதுச்சேரி மாநில கழகம், புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் மன்றம், புதுச்சேரி மாநில எம்ஜிஆர் இளைஞரணி, புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்கம், புதுச்சேரி மாநில மகளிர் பிரிவை சார்ந்தவர்கள், புதுச்சேரி மாநில இலக்கிய அணி, புதுச்சேரி மாநில மீனவர் பிரிவு, புதுச்சேரி மாநில வழக்கறிஞர் பிரிவு மற்றும் உள்ள அனைத்து பிரிவினரும் அந்த கடையடைப்பு போராட்டம் முழு வேலை நிறுத்தத்திலே பங்கு பெற இருக்கின்றார்கள். முழு அந்த வேலை நிறுத்தத்திற்கு புதுச்சேரி மக்களாகிய அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் மெத்த பணிவோடு கழகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இந்த வில்லியனூரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பாக தாசில்தார் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. வில்லியனூரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நடத்தவிருந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சியினர் சீனியர் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் வில்லியனூரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அரசியல் கட்சியினர் நடந்து கொள்வது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. தாசில்தார் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காந்தி, திமுக சார்பில் யூனுஸ், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து புதுவையில் மீனவர்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். வருமானத்திற்கு அதிகம் சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை 100 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து புதுவையில் மீனவர்கள் தங்கள் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். இதனை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் துவக்கி வைக்க இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை நகராட்சி கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணியை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். தற்பொழுது பழமை தலைமை நகராட்சி என்று அழைக்கப்படும் மேரி பில்டிங் டவுன்ஹால் 1870 1871 கட்டப்பட்டு அரசாங்க பதிவேட்டு அலுவலகமாகவும் திருமணம் போன்ற பல சமுதாய நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகு ஏற்பட்ட குடியுரிமை ஆட்சிக்கு பிறகு புதுச்சேரி அரசால் நிர்வகிக்கப்பட்டு இயங்கி வருகின்றது. இத்தகைய வரலாறும் பல அரசியல் நிகழ்வுகளும் பொதிந்த இந்த கட்டிடம் புதுச்சேரி பிரெஞ்சு கட்டிடக்கலையின் ஒரு சின்னமாக திகழ்ந்தது எனலாம். இந்நிலையில் இந்த கட்டிடம் பல காலநிலை மாற்றங்களால் சிதலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. ஆகவே புதுச்சேரி அரசால் மதிப்பீட்டு தொகை ரூபாய் 7.50 கோடி செலவில் இந்த கட்டிடம் புதுப்பிக்க தீர்மானிக்கப்பட்டு உலக வங்கி நிதியுடன் ASI, NCHSS, IIT, சென்னை போன்ற அனுபவமுள்ள பாரம்பரிய கட்டிடம் புதுப்பிக்கும் துறையின் வழிகாட்டுதலின்படி இன்டாக் எனப்படும் துறையின் மூலம் பணிகள் துவங்கப்பட உள்ளன.
இதனை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். இதில் துறை செயலர், திட்ட அமலாக்க செயற்குழு தலைவர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் NRTUC ஆட்டோ சங்க ஆயுத பூஜை விழாவில் அனிபால் நேரு சீருடை வழங்கினார். சின்னையாபுரம் பாரதிதாசன் பெண்கள் கல்லூரி அருகில் NRTUC ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இதில் ராஜ்பவன் NR காங்கிரஸ் பொறுப்பாளர் அனிபால் நேரு கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் பரிசுகள் வழங்கினார். உடன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் விஜயதசமி கொண்டாட்டம். அரசியல் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி அளித்து பெற்றோர் உறவினர்கள் உற்சாகம். துப்புரவு பணி. புதுவை பஸ் நிலையத்தில் குப்பைகளை அகற்றி பாரதிய ஜனதா கட்சியினர் உற்சாகம். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் விஜயதசமியை முன்னிட்டு லட்சுமி ஹைக்ரிவர் கோவிலில் நடைபெற்ற வித்யா ஆரம்ப சிறப்பு பூஜையில் திரளான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். புதுவை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள லட்சுமி ஹைக்ரிவர் கோவிலில் வெள்ளிக்கிழமையன்று காலை விஜயதசமியை முன்னிட்டு புதிதாக பள்ளியில் சேர்க்க உள்ள குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பெற்றோர் குழந்தைகளின் கையை பிடித்து நெல்லில் ஹரி நமோசுது சித்தம் என்று எழுதினர். அதன் பின்னர் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தனர். கல்வி கடவுளான கலைமகள் விஜயதசமி அன்று ஹைக்ரிவர் பெருமாளிடமிருந்து அனைத்து கலைகளையும் உபதேசம் பெற்றார் என்பது நினைவு கூறத்தக்கது. இதே போன்று ஆனந்த சாயி பிரார்த்தனை மையம் சார்பில் சமாதி திருவிழா மற்றும் சங்காபிஷேக அன்னதான பெருவிழா நடைபெற்றது. இதில் மைய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பொது சுகாதார வாரம் கடைபிடிக்கப்பட்டதை முன்னிட்டு புதுவை பஸ் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் கடந்த வாரம் பொது சுகாதார வாரமாக கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி துப்புரவு பணியில் ஈடுபட்டார். இதன் தொடர்ச்சியாக புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் பஸ் நிலையத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு சிலம்பாட்ட குழுவினர் பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை விளக்கி கூறினர். வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு சார்பாக ஆயுத பூஜை விழா புதுவை மரப்பாலம் பகுதியில் சிலம்ப கலை நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது. தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் மற்றும் குத்துவரிசை பாடங்களை அனைவரும் பயின்று பயனடைய வேண்டியும் இக்கலையின் நன்மையை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் விதமாக புதுவையில் பல்வேறு பகுதியில் இயங்கி வரும் பல சிலம்ப குழுக்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிக்காட்டினர்.
ஹலோ இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. புதுவையில் சனிக்கிழமை முழு போராட்டம். வில்லியனூரில் அனைத்து கட்சி கூட்டம். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் செயல்பட வேண்டும் என தாசில்தார் அறிவுரை. படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதற்கு புதுவை மீனவர்கள் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.